பெரிய மனுஷங்க மந்த சந்தை பக்கம் காண ஆளை காண நம்மள அங்க தேடி இங்க தேடி வந்துருக்கான் ஏனதான் உட்காந்துருக்காங்கன்ட்டு ஆளவே கண்டுபிடிக்க என்ன ஊர்ல பூரா கோயில் கும்பிட்டுருக்காங்க கோயில் கும்பிடாம என்னமோ சொல்லி வச்சுட்டு வந்திருக்காங்களா ஆமா என்னன்னு அங்க போனா பெர்மிஷன் தரல என்னன்னு போய் கேட்கணும் அதான் வாங்க போய் பாரு பூரா நம்ம அங்க மந்திர என்ன அப்படி கூட்டம் போட்டு வந்துக்கிறீங்க எப்பா நாங்க டவுன்ல போய் கேட்டு இந்த பெர்மிஷன் வாங்கணும் போனோமாப்பா ரேடியோ வச்சுட்டு போறது பெரிய ஆள் நான் கேட்கும் எங்களை கேட்காம டவுனுக்கு போனீங்க அப்படியா சரி அதான் போனேன் சரி எப்ப இந்த மாதிரி இந்த வட்டம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது ஊர்ல இருந்து மொத்தமா பேசி பெரிய ஆள்கிட்ட கூட்டுக்காங்கப்பா அப்பதான் பெர்மிஷன் கொடுக்க முடியும்ட்டாங்க நீங்க என்னமே சொன்னீங்களா ஆள் பூரா வந்தாத்தான் ஆள் பூரா வந்தாத்தான் இல்ல நீங்க இப்ப கோயிலுக்கு போன வட்டம் கோயிலுக்கு கும்பிட்டு கொண்டு கலர் ஆகி மலையில ஏறி இங்கிட்ட ஏறி ஓடி போயிருவீங்க இங்க ரேடி அடிச்சுட்டு போடுறது கராட்டக்காரி போடுறது பூரா கொண்டு வந்து வேஸ்ட் ஆயிருது ஆமா நீ சாமியாரு தண்ணி ஊசிட்டாருன்னு கண்டுபிடிக்கல இப்படி எல்லாம் இருக்கும்போது போலீஸ்காரரை கொண்டு போய் எங்களை போய் அங்க வச்சிடுறாங்க சரி அங்க நாங்க கஞ்சி இல்லாம தண்ணி இல்லாம அங்க இருந்து வந்தோம் நீங்க அதை விட்டுட்டு அப்புறம் திருப்பி வந்து இப்படி கோயில் கும்பிட்டு சொல்றீங்க அதுவாசி நாங்க கோயில் கும்பிடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு தோது இல்லாம இருக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி நாங்க இப்படி ஒழுங்கா இருப்போம் இப்படி நீங்க சொன்னா கேப்போம் இப்படி சொன்னாத்தான் நாங்க கோயிலுக்கு கும்பிட முடியும் ரேடியா கட்டுனா வீட்டுல என்ன கட்டுறீங்க அங்கிட்டு ரெண்ட கட்டுறீங்க ஒரு விருந்தாளு வந்தாலும் பேச்சத்த இறச்சத்த எதுவும் கேக்குது இல்ல அப்ப ரேடியாவை கோயில் முடிவு கட்டி அந்த ஒழுக்கும் தெரியல கேப்பா ஊர்ல பக்கத்து ஊருமா ரேடியா பூரா நல்லா கடுகு வச்சு பூரா கலகலமா கும்பிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல இப்படி கடுகு வச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லாம இருந்தா உங்க ஓட்டு இருந்தா என்ன அர்த்தம் நாங்க அதுதான் பூரா போய் வந்திருக்கேன் நாங்க இழந்தாருப்பா அதுதான் ரேடியோ வாங்கணும் என்ன ஏதுன்னு பெர்மிஷன் கொடுப்பாடா அப்படியா எப்ப என்ன சண்டை பிடிச்சி நீங்க போய் நாங்க போய் 4 நாள் போய் ஒரு வாரமா போய் எங்க 4 பேர்த்தையும் உள்ள வச்சுக்கிட்டாங்க அப்படியா போய் உட்காந்துக்கு இருந்தோமாப்பா நீங்க உங்க வீட்டுல இழந்தாரி போய் வேண்டி நீட்டி விட்டு போயிருங்கடா நாங்களும் போய் ஒரு 4 பேருமே போய் உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படியா எப்ப எங்களுக்கு என்ன தெரியும் அன்னைக்கு சும்மா எப்படி சண்டை பிடிச்சுவீங்க ஒண்ணு கொண்டு மண்டை உடைச்சுக்கிட்டாங்க நாங்க அந்த கண்டாவே ஓடிப்பிட்டோம் நாங்களும் பொதுவாளுங்க நாங்களும் போய் அவங்க வீட்டுல விருந்தாள் வந்திருக்காங்கன்னு நாங்க அங்கிட்ட போயிட்டோம் நடந்து தெரியல அந்த காலத்துல வந்து மஞ்சள் தண்ணி வச்சுதான் தொளிச்சுக்கு மாமச்செடி மேல தொளிச்சுக்கிருந்தாங்க ஆமா இப்ப என்ன பண்றாங்க இந்த பையன் ஊரா என்ன செய்யறான் இந்த வாழைப்பழம் முட்டை வாழைத்தோல் இந்த தோல்ல ஊரம் கரைச்சி வச்சு ஊத்துறான் அவன்கிட்ட இருந்து பக்கத்து வீட்டுக்காரு விருந்தாளி உறவு மேல பட்டுருது இப்படி புல்லா பாய் போகுது இப்படி கிளம்பிட்டு அவன் எல்லாம் பாரு பாரு திரும்பி பாரு சட்டையை அவுத்து போட்டு சண்டி மாதிரி இப்படி வந்து இப்படி வந்து இருந்தா எப்படி கோயில் கும்பிடுறது எப்படி சாத்தியமாக நாங்க அப்படிதான் இருப்போம் இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அப்படி போய்க்கிருக்காங்க ஏன்டா நீங்களும் பெரிய ஆளுங்க நாளைக்கு கூட கேட்டு மந்தையில பேசி ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லி இப்ப மஞ்சள் பொடி மட்டும் இந்த ஊத்தனேன் வேற எதாவது ஊத்தக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க ஏந்தாரி போயிட்டு நாங்களும் சொல்றோம் ஏன்டா அந்த முட்டையும் போட்டு என்னத்தையும் போட்டு கலந்து ஊத்தி வெள்ளச்சட்டை ஒரு ஆளுக்கா போய் பெரிய ஆளு ஊரம் போன வட்டமெல்லாம் பெரிய ஆளு மேல ஊத்தி விட்டாங்க அவங்க ஊரம் சண்டை விட்டு ஒண்ணு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதனால நீங்களும் என்ன ஏன்னு கேட்டு ஒரு நல்ல பேசிட்டு எதுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்ற சொன்னாங்கடா 4 பக்கம் அந்த கறி சாப்பிட்டு இங்கிட்டு உழைப்பிருப்பாங்க 2 கிருமி இருக்க முடியும் கிருமி நாசினி மாதிரி மஞ்சள் தண்ணி சொல்லிக்கிறது எதை சொன்னாலும் அதனால பெரிய விஷயம் பெரிய ஆளு சொல்லணும் ஒரு நல்ல விஷயம் இருக்கு இப்ப இருக்கிற வகையான கேக்குறீங்க பூரா அந்த தண்ணியை போட்டு மேலே எங்கேயும் ஆடுறீங்க பண்றீங்க என்ன ஒரு பாட்டு போட்டா எனக்கு இந்த பாட்டு தேவை மல்கட்டுறீங்க அதே மாதிரி என்ன செய்றீங்க அந்த கராட்டக்காரை வேணும் 20000 செலவு கராட்டை கூட்டு வந்து ஒண்ணுமே ஆட விடாம நீங்க தான் ஆடுறீங்க இப்படி ஆடிக்கிருந்தா அப்புறம் என்ன பண்ணுவ கோயில் நாங்க இருக்குப்பா கோயில் கோயில் கும்பல நீங்களா கும்பிட்டு பாருங்க நீங்க யாருதான கோயிலு அதுதானே கோயில் நீங்களே கும்பிட்டு பாருங்க அவ பெரிய என்ன சொல்றாங்க நாங்க 10,000 15,000 செலவழிச்சு கராட்டக்கார கூட்டு வந்திருக்கா
நீங்க ஒரு ஆடி கெடுத்து போறீங்க. உங்க ஊருன்னு சொன்னாலே ஊருக்குள்ள வர மாட்டோம்ன்றாங்க அவங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க எப்படி சொன்னீங்கடா நாளைக்கு கோயில் பக்கம் வந்தீங்கன்னா 10 குச்சி கூட பொறுத்து விட மாட்டான் பாத்துக்குங்க. டேய், அதுக்கு தானே துப்புற ஒருப்பா. ஸ்டாப் பண்ணிருக்கு. நீங்களும் கும்பிட முடியாது. இல்லப்பா, இப்ப இருக்க 10 குச்சி அவனை சேர்த்து போட்டுக்கிறீங்க, அவன் 10 குச்சி அப்படி செய்றீங்களா? சேர்த்து போட்டு கங்கா பறக்க விட்டுக்கிறீங்க. நீங்க வேற 10 குச்சி போயிருந்தா இந்த மாதிரி தான் நடக்குது. கொட்டுலாமே சாமி அடிக்கிறீங்க, கொட்டுலாமே சாமி அடிக்கிறீங்க. ஏங்க, உங்கள்ட்ட ஊருக்குள்ள கொட்டுக்காரங்களாச்சும் வந்து கொட்டடிக்க வராங்கன்னு பாத்தீங்களா? கொட்டுக்காரங்க யாருமே கொட்டடிக்க இப்ப வாரதில்ல, பயந்துகிட்டு. நீங்க என்ன செய்றீங்க? கொட்டை புடிங்க அடிச்சு கொட்டை உடைச்சு விட்டுறீங்க. அவங்க செய்யற வேலையை நீங்க செய்யறீங்க. இப்படி கர்நாடகார செய்யற வேலையை எல்லாம் நீங்களே எல்லா வேலையும் செஞ்சா அப்புறம் அதுக்காக செலவழிச்சு கொடுத்து நீங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கீங்க. எங்களாலையும் கூப்பிடாங்க, பொறுப்புக்கு நாங்க வரலாம். அப்ப ஊருக்கு கொட்டுக்காரங்கள வர மாட்டோம்னு சொல்றாங்களா? ஆமா, என்னப்பா என்ன வட்டவட்ட வேடி அடிச்சிட்டு போடுறேன், வேடி அடிச்சிட்டு போடுறேன், வேடி அடிச்சிட்டு போறோம்னா நான் ராமலிங்கத்தை செட்டு போறான்டா. செட்டுக்காரன போய் ஒரு போன் வர சொல்லி போனா அங்க ராமலிங்கமே இல்ல, செட்டு போடுறியா? அங்க 2 சின்ன பையன் உட்காந்துருக்கீங்க. அவனை என்னடா ஒரு மைக் பேசுறா, மைக் எடுத்து பேச நாங்க பாட்டத்தை போடுறோம். அந்த காலம் கணக்கா ரெக்கார்டு சுத்துற வேலை மாதிரி போய் சுத்திக்கிட்டே மண்டை அடிக்கணும் உட்காந்துருப்பேன். சொல்ற வச்சு கேப்ப அவனுக்கு கையை வச்சுவாங்க. இப்ப இருக்குது நம்ம மெமரி கார்டு போட்டு விட்டு ஐம்பதுல போய் சரியா போகுது. நாட்டு போடுறேன் வீணாச்சரம் இன்னும் ஒரு பாட்டை போட்டு விட்டு இப்படி போட்டு போது அது கோயிலுக்கு கும்பிட்ட மாதிரி இல்ல. பாப்பா இருக்கணுமாப்பா, நம்ம என்னப்பா கேட்டு நம்ம பெரிய ஆள் வேற ஒரு ஆள் அவெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னான்னு கேட்டுக்கிட்டு அப்புறம் பேசிக்கிடுவோம். கோயில நீங்க கும்பிடுறீங்க, நீங்க தண்ணியை போட்டு நீங்க வந்து குசுமா கும்பிட்டு தர்றீங்க. நாங்க யாருமே அவனை வந்து உட்கார முடியலையா? கடைசியில என்ன சொல்றாங்கப்பா, பெரிய மனுஷன் நீங்க தானே சொல்லி வந்தீங்க, இப்படி இந்த மல்கடி தருவாங்க என்னப்பா சொல்லி போலீஸ் வந்து எங்களையில கம்பெனி அடிக்க வராங்க. நீங்க தான் எழுதி கொடுத்து வந்திருக்கீங்க. ஒண்ணுமில்ல சொல்லிட்டாருல, எல்லாத்தையும் பேசி கலந்து பேசி ஏதோ நம்ம மனுஷிக்குன்னு சொல்லி இனிமேல யாரும் தண்ணி நாள் போட்டு சண்டை பிடிக்குமானா இந்த கொட்டுக்கார காடி போனா அவங்க அடிக்கிறதே அடிக்கிட்டேன். எவனு கண்டு இளம்பைய போட்டு அடிச்சு அன்னைக்கு கொட்டை வர அடிச்சு போட்டாங்க. அதுக்கு வர நம்ம ஊர்ல மந்தக்கிட்ட லைட் கட்டு அப்படி சொல்லி 10 டியூப் லைட் உடச்சு விட்டாங்க. அந்த குழாய் அவனை கள்ள கொண்டு இருந்துச்சு, ஒரு குழாய் வர உடஞ்சு வச்சு கடைசியில யாரு இது பூரா பெரிய மனுஷன் சமக்கணும். ஊர்ல என்ன ஊர்ல காரியம் கேட்கறீங்களா? சும்மா இல்லையா எங்களுக்கு அவமானம். நீ சொல்றது நாங்களும் கேட்டுக்கிறோம். இப்ப இருக்கிற இளம்பாயிட்டு நாங்க சொல்றோம், எப்ப அந்த மாதிரி பிரச்சனை நடக்குதான் கொட்டை போன வட்டம் கொட்டை அடிச்சுட்டு அந்த விட்டு கொட்டை வாங்கி உடச்சு விட்டீங்களா? கொட்டுக்கு வந்து 3000 நம்ம ஊர்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கராட்டை ஆடுற போக்குல அவங்களை ஆட விடாம தடுக்கிறீங்களா? அவங்க ஆடின போக்குல நீங்க யார் ஆடினாலும் அந்த இதுக்கு பனிஷ்மெண்ட் நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் சரிந்தாத்தான் கோயிலுக்கு கும்பிட முடியாது சொல்றாங்க. ரேடியோ பாட்டு போட்டு அமைதியா போடணும், சாமி ஆட்டத்தான் போடணும், வேற வேற பாட்டுலாம் போட்டுவிட்டு ஆடுறீங்கன்னு குற்றச்சாட்டு வச்சு ஊர்ல சொல்லிக்கிருக்காங்க. சொல்றாங்க என்னப்பா இதெல்லாம் பூரா சரி பண்ணாதான் கோயில் கும்பிடும் சொல்லிக்கிருக்காங்க. ஆமா, அதனால இன்னொருத்தர் பெரிய ஆள் வரணுமா? நானும் போய் என் கூட சேர்ந்த பையன் சொல்றேன், கோயில் கும்பிடாம நின்று வச்சேன், கும்பிட விட மாட்டேன்றாங்க. இந்த இடம் கும்பிடும்டா, நல்ல முறையில கும்பிடும்டா நான் சொல்றேன். நல்லா கேட்டுங்க. ஊர் மந்தையில ஒரு பெரிய மரம் எதுக்கு இருக்கு? சரி இளம்பட்டு எல்லாம் வரேன். அதனால அந்த மாதிரி பெரிய மனுஷன் நாங்க எதுக்கு இருக்கோம்னா உங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி தான். அப்படி பழகிங்க. நாங்க நிழலா இருக்குமே தவிர அதை விட்டு உங்களுக்கு வந்து ஓரத்தை கொடுக்க மாட்டேன். நீங்க வந்து ஒத்துமையா வந்து நல்லபடியா சண்டை சத்தம் இல்லாம எந்த பிரச்சனை தண்ணியை கிண்ணிய போடாம கோயில் கரெக்டா நடக்கிற மாதிரி நீங்க வந்து எழுதி கொடுங்க. அப்ப நாங்க வந்து அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிச்சு நாங்க வந்து பொறுப்பேற்றுக்கிறோம். நாங்க தான் சரின்னு சொல்றது தானே வந்திருக்கேன். அதுக்கு மீறி வந்து அப்புறம் அங்க சரியா நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் இது பண்றோமாப்பா. ஓட்டம் பெரிய மனுஷன் வைங்க எல்லாம் ஒத்துமைக்கு. இந்த வயசுக்கெல்லாம் பெரிய மனுஷன் கணக்கா வெள்ள வேட்டியை கட்டி வெள்ள சட்டியை போட்டு இங்கிட்டு வந்து பெரிய ஆளோட உட்கார விட்டு உங்களோட சேர்ந்து சில்லற பையனுக்கு அப்படி வந்து இருந்தாருண்டா அப்புறம் ஊர் எப்படி இருக்கு, நாடு எப்படி இருக்கு? எங்களுக்கு ஒரு நல்லது சொல்றவரு கோளாறு சொல்ற பெரிய மனுஷன் எனக்கெல்லாம் வரணும். இப்பதான் நம்ம புது மாப்பிள்ள எனக்கா அப்படியே கட்டமோட்டை கட்டி கட்டமோட்டை வேட்டியை போட்டுக்கண்டா அப்புறம் இவரு பேச்ச கேட்ட நீங்க எப்படி சொன்ன முடியாப்பீங்க? எங்களுக்கு கோளாறு சொல்லி தப்பா எங்களை இவரு வயசுக்கெல்லாம் கர்நாடகாரி கூட வந்தவர்கள் இருந்து அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் இடுப்பு பிடிச்சிக்க ஆடுறாரு. அப்புறம் ஆடிக்க என்ன செய்வாங்க?
இந்த ஆள் போய் ஏப்பா, அவர்லாம் என்ன சொல்றாரு, நீ செய்யற சில்லறத்தனத்தினால கோயில் கும்பிடாம இருக்குன்னு எங்களுக்கு கோளாறு சொல்லிருக்காரு. நிறைய விஷயம் சொல்லிருக்காப்ல. இனிமேல் நாங்க என்ன செய்யணும்டா, பெரியாள் மூலியமா 4 பேர் என்ன கோளாறு சொல்றாங்களோ அதுபடி நடந்தா தானே இப்ப கோயிலு, இல்லன்னா கோயில் கும்பிட முடியாது. அவரு ஒண்ணு இடுப்பு பிடிச்சாலப்பா, அந்த கரகாட்டக்கார பிள்ளைதான்ப்பா அவர் கையை பிடிச்சா அடிக்கிறீங்க. கையா இவரு குடிச்சதுல அவங்க குடிச்சால அந்த இடத்துக்கு இவரு போகணும். பெரிய மனுஷன் மாதிரி இவரு அந்த கராட்டக்கார 6 இடத்துல முன்னாள் எல்லா வந்து விளையாட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவரு என்ன பண்ணுவாரு? பூரா சின்ன ஊர் என்ன செய்வாங்க, இங்கிட்ட சண்டை எடுத்துட்டு போறாங்க. பெரிய மனுஷன் எனக்கு பெரிய ஆளோட சேர்ந்து அப்படி போன இப்படி போன்னு சொல்லி கோளாறு சொல்லி புத்திமையை சொல்லி வழி நடத்தி பழகியா. வேட்டி சட்டை டக்குனு வெள்ள வேட்டியை சட்டு பெரிய மனுஷன் மாதிரி கூடப்பா. அப்பதான் 4 பேர் ஒன்னிய இப்படி போன ஊரோட சேர்ந்து ஒன்னியும் மதிக்க மாட்டாங்க. ஏப்பா அப்ப அதுக்கு என்ன முடிவு சொல்றீங்க? கோயிலாம் கும்பிடுவாங்க, கும்பிடாமலாம் இல்ல. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து பேனாவில் எடுத்து ஊருக்குள்ள இந்த இளம்பட்டிட்டு ஒரு 100 பேருக்கு கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. வண்டிக்கு வாங்க, நான் வாங்கி தரேன். ஏப்பா நீங்க சொல்ற மாதிரி கராட்டக்காரங்க ஆடுற போக்குல யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க ஆட்சி போறது வரைக்கும் அவங்க என்ன பாட்டு பாடு ஆடுறாங்களோ அவதான் ஆடுவாங்க. அவங்க என்ன சொல்லக்கூடாது. அதே மாதிரி கொட்டுக்கார போய் அடிச்சு போற போக்குல முன்னால போய் இங்கிட்டு தட்டு அங்கிட்டு தட்டுன்னு சொல்லக்கூடாது. ஊருக்குள்ள வரமாட்டோம்ன்றாங்க. நிறைய விஷயம் சொல்லிருக்காங்க. இதுக்கெல்லாம் பணிஞ்சாத்த ஊர்ல வந்து கோயில் கும்பிடுவோம். இல்லண்டாக்கா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் போய் சொல்றேன். அதுக்கு முற்பாடு எல்லாம் சரி பாட்டு சொல்லலாமா? சண்டை எல்லாம் போங்க. சரி வாரம் வெயிட்டிங் பண்ணிக்கிறீங்க. நல்லா கண்டுக்குங்க. இந்த பையன் ஒரு நம்ம வீட்டு அறையில வலுவலுன்னு பேசினேன். எதா இருந்தாலும் பேசி ஒரு கட்டுமானம் பண்ணிட்டேன். பேச்சு வச்சு முடிச்சு கையெழுத்து வாங்கி வச்சுக்கிட்டு கோயிலுக்கு ஒரு பேச்ச பேசினேன். அவரு பெரிய 2-3 நாள் கூப்பிட்டுருவா. போட்டுக்கிட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு பெருமிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும். நீங்க கடைசியில் நம்மள போன விட்ட கணக்கு நம்ம போய் ஸ்டேஷன்ல உட்காந்து அடி ஆமா இவங்களை தான் தள்ளி விடணும். அவங்கள தள்ளி விட்டு நம்மளுக்கு இருந்துக்கிறேன். நம்ம ஊருக்குள்ள இருந்துக்கிறேன். அவங்க அங்க சேதல போய் இன்னும் இருக்கிற பூரா வர சொல்லி கூட்டம் போட்டு மந்தியில கூட்டம் போட்டா தானே பேசிடுங்க. அவங்கள போய் என்ன பாட்டு அனுப்பிவிட்டு அனுப்பிவிடு அவங்கள.